நவநீதோட முதல் கட்ட கருத்தை எடுத்துட்டு வந்துடுறேன். இல்லை, இன்னைக்கு பிரதமருடைய பேச்சு பதில் இருக்கா, எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு, இல்லை நேரடியான கேள்விகள் இதெல்லாம் தான் வைக்கிறீங்க, வரும்போது கேட்டிருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு பொறுப்பேற்பது யார் அப்படிங்கிறதுலேருந்து ஆர்கே தொடங்கி இன்னைக்கு வந்து இந்த விவகாரத்தை அரசியலுக்கு பயன்படுத்தி எதிர்க்கட்சிகள் எங்கே அரசியல் செய்தன, ஆனால் அரசியல் பண்ணது காங்கிரஸ் அப்படிங்கிறத சொல்லி இப்போதும் நேரு வரைக்கும் போய் தான் இதை ஜஸ்டிஃபை பண்ண வேண்டியிருக்கான்னு கேள்வி கேட்குறாங்க. இப்போவும் நேரு தான் இது எல்லாத்துக்கும் பிரச்சனைன்னு சொல்லக்கூடியது அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிரதமர் வந்து கிளாரிஃபை பண்ணிட்டார். ஏன்னா வந்து இஸ் பவுண்ட் டு தி பார்லிமெண்ட்டில் வந்து கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். எல்லாரும் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ். இல்லை, என்ன ஆர்கே சார் மாதிரி ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்லாம் இருக்கும்போது இதையே இப்போ நீங்கள் ஒரு ஒரு அட்டாக் நடந்திருக்கிறது, அதுக்கான கோப்புகள் இருக்கிறது. நீங்கள் போய் ஒரு சர்வதேச நாடுகளை போய் சந்திக்கும் போது யூ ஷுட் ஹேவ், இப்போ இவங்க சொல்கிற மாதிரி டாசியர் கொடுக்கணும். எப்படி என்ன தாக்குதல் நடந்தது, யார் யார் என்னன்றதோ அந்த டாசியர் அந்தந்த நாடுகள் கிட்ட போய் கொடுத்தாதான் ஃபர்ஸ்ட். இல்லை, இது வரைக்கும் கொடுத்த நாடுகளை அதை வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க இந்தியாவில், இது நாங்கள் ஏற்கலன்னு எந்த ஒரு சர்வதேச நாடுகளும் கொடுக்கல. ஸோ சும்மா ஒரு பேச்சுக்கு எடுத்துங்களேன், கயானா போயிருந்தாங்க, கயானாவுடைய பிரதமர் துணை பிரதமர் அதை பார்த்துட்டு வி ஸ்டாண்ட் வித் இந்த டெரரிசம்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எதுக்கு நான் சொல்றேன்னா, அதுல எதுவுமே மாறுபட்ட எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஆட்சியோடு இந்தியாவோடு தேசத்தோடு நின்றோம் அப்படிங்கிறத எதிர்க்கட்சி. அது வந்து ஸ்டேட்மெண்டோட இல்ல சார், அது மட்டும் இல்ல, அப்படி நின்றதுனால தான் எதிர்க்கட்சி பிரதிநிதிகளை எல்லா நாட்டுக்கும் அனுப்பிச்சிங்கிறாங்க. கனிமொழியும் ஆலோசனை சொல்றாங்க. என்ன சொல்லலாம், வாக் அவுட் கூட பண்ணலாம், ஆப்ஷன் இஸ் உங்களுக்கு தான். நீங்க வரணும் வர வேண்டாம்ன்றது உங்களுடைய விருப்பம் தான். அது வேண்டாம்னா வரப்போல, அவ்வளவுதான் நிலை இருக்கு சார். அவங்க பாட்டு டெல்லிக்கு அனுப்ப போறாங்க, இல்லைன்னு புல் அவுட் பண்ணாம இருக்காங்க. அதனால நீங்க உங்களை வந்து கட்டாயப்படுத்தி. அதுல என்ன செய்தி என்னன்னா, இந்தியாவுக்காக எதிர்க்கட்சிகள் எல்லா நாட்டிடமும் போய் பேசியது அப்படிங்கறதான செய்தி. அதுதான் சொல்ல, அது திரும்ப எதிர்க்கட்சிகள் மீது நீங்க விமர்சனம் வைக்கல, தப்புன்றாங்க. இல்ல, இப்ப நீங்க பேசிட்டு வந்த பிறகு பாராளுமன்றத்துல வந்து இதை விட ரொம்ப கொச்சையாக பல விஷயங்கள் பேசும்போது, உதாரணத்துக்கு பிரான்சிஸ் ஜார்ஜ், கேரளாவை சேர்ந்த எம்பி, அவர் எவ்வளவு பிரமாதமாக பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஏவுகணையை பத்தி பெருமையா பேசுறாரு. யோசிச்சு பாருங்க, இவ்வளோ வருஷம் அவர் சின்ன கோயிலேருந்து, நம்ம சின்ன கோயிலேருந்து, நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேவுக்கும் ரிப்பப்ளிக் டேக்கு அவ்வளோ வாகன அணிவகுப்பு பார்த்துக்க, அப்பயாவது ஒரு பேசிக் காமன் சென்ஸ் வேண்டாம் ஒரு எம்பிக்கு? அப்போ இந்த அளவுக்கு பிரம்மோஸ் ஏவுகணை எல்லாம் வச்சு நல்ல சும்மா அட்டப்படமா எடுத்துன்னு போறாங்க. இவ்வளோ பெரிய பல நாடுகளோட பிரதமர் அதிபதிகளா வரும்போது என்ன பேசுறாங்க? அது நீங்க ஒரு நீங்க வந்து போயிட்டாங்கன்றதுக்காக என்ன வேணா இங்க பேசலாம். அது சார், அதுதான் இன்னைக்கு ராகுல் காந்தி என்ன உங்கள்கிட்ட தான் வர ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, ஆபரேஷன் சிந்தூர் நடக்கிறப்ப பகல்காம் தாக்குதல், அதுக்கு பிறகு ஆபரேஷன் சிந்தூர், இதுக்கு பிறகும் கூட நாங்கள் எந்த இடத்திலும் கேள்விகளை எழுப்பல, எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக அரசாங்கத்தோடு நின்றது, பாகிஸ்தான் மீதான போரை நாம வந்து மோதலை நாம வந்து ஆதரித்து எந்த கருத்து சொல்லாம இருந்தோம். அப்புறம் வெளிநாடுகளுக்கு போய் இந்தியாவுக்காக பேசுறாங்க, நாங்க இந்தியா என்ன செய்தது அப்படின்னு இந்திய பிரதிநிதிகளாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசுறாங்க. அதுக்கு பிறகு அவைக்கு வந்த பிறகு அவையில அவங்க கேள்விகளை எழுப்புறது தார்மீகமான உரிமை. அதுக்கு தான் நான் வந்து ஒரு ஆன்சைடோட் கேட்கிறேன். அவையில இதுக்கு முன்னாடி என்ன பேசியிருக்காங்கன்னு கேட்கிறேன். நான் உதாரணத்துக்கு நான் கேட்கிறேன், இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் ராஜீவ் காந்தி யாரை ஆலோசித்து யார் அவர் கமிட் பண்ணாரு, அந்த இம்பாக்டை யார் சைன் பண்ணாரு, எதற்காக அவர் அமைச்சார், யாரா சொல்லுங்க. நான் சொல்றேன், நீங்க இருங்க, நான் முடிச்சிடுறேன். அதுல எவ்வளவு ராணுவ வீரர்கள் உயிரிழந்தார்கள் சொல்லுங்க, அந்த டேட்டா எனக்கு கொடுங்க. நீங்க வந்து ப்ராப்பர் கன்சல்டிங் ப்ரொசீஜர் பண்ணீங்களா? எதனால அவர் அந்த பேக்ட் சைன் பண்ணாரு? அடுக்குனீங்கன்னா அவர் உள்ள வந்து அதுக்கு அந்த பதில் தான் அவர் இலங்கை ஸ்பெஷலிஸ்ட் இல்ல சார், அவர் இருக்கட்டும் சார். நான் எதுக்கு கேட்கிறேன், எதற்காக யாரையா கன்சல்ட் பண்ணி இதே மாதிரி பண்ணீங்களா? ஃபைன். அடுத்தது நீங்க அனுப்பிச்சது சக்சஸ் ஆச்சா? எவ்வளவு ராணுவ வீரர்களுடைய பலி இருந்ததுன்றது அவர் ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லட்டும். ஓகே, அப்படி இருக்கச்சே நீங்க வந்து எப்படி கேட்கலாம்? நீங்க அது நீங்க உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டா உங்களுக்கு டிபேட்ல இருக்கு எடுத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. சொல்லும்போது அந்த ஃபேக்ட்ஸ் நம்ம வந்து இது we should go by the merits of the fact. சரி, இதுல எப்படி இருக்கு இப்படி அதான் நான் சொல்றேனே. நீங்க இப்படி சொல்லிட்டு இந்திய தளவாடங்களே கேவலமாக பேசுவது ஏங்க? இதே திமுக தான் இங்க வந்து ராணுவ தடவாளம் அந்த இது எக்ஸிபிஷனை வந்து தடை பண்ணனாங்களே. கருப்பு கொடி காமிச்ச பிறகு இப்ப நீங்க இப்ப உங்களுக்கு எப்படி தெரியாதோட இந்தியனோட அம்யூனிஷனோட இம்பார்ட்டன்ஸ் எப்படி உங்களுக்கு தெரியும்? டிஃபென்ஸ் எக்ஸ்போ எப்படி இங்க நடந்தது? யார் நெருக்கடி கொடுத்தது? நீங்க பேசலாமா? அப்போ யார் கொடுத்தாங்கன்றீங்க? திமுக தானே கொடுத்தாங்க. கருப்பு பலன் விடல. இன்னைக்கு அதே மீறி இன்னைக்கு வந்து அதே திமுகவினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் திருமிகு கனிமொழியை ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளுக்கு அனுப்பியது யார்? அங்க போய் இந்தியாவுக்காக யார் பேசினாங்கன்ற கேள்வி அவங்க வைப்பாங்கல்ல. இங்க உட்கார்ந்து கனிமொழி இர்ஃபான் பத்தான் போகவில்லை.
அந்த மாதிரி விருப்பம் இருந்தா போக வேண்டாம். இப்போ சசி தரூர் பேசுறதுக்கு அவர் விருப்பம் இல்லைன்றாங்க, அது ஒரு விஷயம் தனியா. அதனால என்ன சொல்றேன், இதெல்லாம் ஒரு ஃபேக்ட் இருக்குல்ல. இது இப்போ நீங்க இதெல்லாம் சரி பண்ணிருக்கீங்களா? நீங்க சரி இவ்வளவு பெரிய தளவாட ஒரு எக்ஸ்போ நடக்குது, இந்தியாவோட நான் துணை நிக்கிறோம் அப்படின்ற போது நீங்க அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்கணுமா இல்லையா? அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மேபி நீங்க வரல அந்த தொடக்கத்துல இல்ல அந்த கனிமொழி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த சிந்தூர் ஆபரேஷனுக்கு பிறகு முதல் முறையாக இந்தியால பேரணியை நடத்தி ஆதரவு தெரிவித்தது தமிழ்நாட்டில் தான், தமிழ்நாடு அரசாங்கம் தான், நாங்க தான் பண்ணோம்னு சொன்னாங்க. சார் அது அவங்க இல்ல, இந்தியாவோடு நின்றோம், தேசபக்தியில வேற எல்லாருமே நின்னாங்க சார். நான் மறுக்கல. முதல்ல வேற எந்த மாநிலத்துல நான் என்ன சொல்ல வந்தேன், டிஃபென்ஸ் எக்ஸ்போக்கு நான் பதில் வரணும், அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. சரி, இன்னைக்கு அதே டிஃபென்ஸ் காரிடர் தமிழ்நாட்டில் செயல்படுகிறது. இன்னைக்கு அது மூலமா வந்து கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு வந்து இட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் நடந்திருக்கிறது. அப்ப நீங்க பேசலாமா அப்படி? நீங்க நடத்துறீங்க, வெரி குட். இல்ல சார் நீங்க நடத்துறீங்க வெரி குட். ஜெய் இந்தின திமுகல வந்து சொல்லும்போது என்ன சொன்னாங்க, அது ஹிந்தி வார்த்தை அப்படின்றாங்க. சரி, சோ நம்ம ஒரு பாயிண்டா பிரேக் பண்ணி அவங்க மெரிட் சொன்னாங்கன்னா நான் டிமெரிட் சொல்ல முடியும். இல்ல அதுல என்ன பிரச்சனை எனக்கு புரியல. அது வந்து இந்த சிக்கல்கள் இருக்கு சார், இதெல்லாம் நீங்க விமர்சிக்கிறீங்க, இதெல்லாம் இருக்கீங்களான்னு வேற. ஆபரேஷன் சிந்தூரோ அல்லது பெகல்காம் அட்டாக்லயோ வேறு எந்த தீவிரவாத தாக்குதல்கள்லயோ இந்தியாவோடு எந்த கட்சி நிக்கல, அதான் அவங்க கேக்குறாங்க. அரசாங்கத்தோட, இந்திய அரசாங்கத்தோட, பாஜகவோட யார் நிக்கலன்னு கேக்குறாங்க. எல்லாருமே நின்னாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்த நான் சொல்லக்கூடிய ஒரு இன்சிடென்ட், பாகிஸ்தானோட பிஆர்ஓவா காங்கிரஸ் செயல்படுதுன்னு சொல்றாங்க சார், பெரிய குற்றச்சாட்டு இல்லையா? எப்படி அதுதான் அவங்க கேள்வி இல்ல சார். அப்போ அதுதான் இது வந்து புது ஆர்கே சார் சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் இல்லை. இன்னைக்கு அது கிட்டத்தட்ட 2005 நினைக்கிறேன், 2008 5 சீனா கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட காங்கிரஸ் வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அது என்னன்னு வெளிப்படையா சொல்லட்டுமே. சரி சரி, நிறைய எந்த நேஷனல் பார்ட்டியுமே எந்த நேஷனல் பார்ட்டி ஐபிகேஎஃப்க்கு நம்ம கேட்டலாம், அதுல வேற கேள்விகள் இருக்கு, அது ஆர்கே கூட பேசலாம். ஆர்கே எஸ் இதுல 2-3 விஷயம். ஒன்னு வந்து நம்ம 88 முறை போனாங்கன்னா நம்ம 2002 2003க்கும் வர வேண்டியிருக்கும். ஆர்எஸ்எஸ் வந்து எப்போ இந்தியன் கொடி வந்து நாக்பூர்ல ஹாய்ஸ் பண்ணுது, அப்போ அது மட்டும் இவங்க இந்தியாவில் கிடையாதா? இவங்க இந்தியாவில் கிடையாதா? அப்போ அது மட்டும் இவங்க இந்தியாவுக்கு எதிராக வேலை பண்ணி கொண்டிருந்தாங்கன்னு கேட்குறேன். அப்போ திமுக ஒரு வரலாறு இருக்கிற மாதிரி ஆர்எஸ்எஸ்க்கும் ஒரு வரலாறு இருக்கு, அது நான் மறந்து விட முடியாது. அடுத்ததாக இலங்கை அரசியல் கட்சி, ஆர்எஸ்எஸ் அரசியல் கட்சி கிடையாது. அப்ப நரேந்திர மோடி யாருங்க? ஆர்எஸ்எஸ் சார்ந்தவர் கிடையாதா? நீங்க யாரு? ஆர்எஸ்எஸ் சார்ந்தவர் கிடையாதா? ஆச்சாரி யாரு? ஆர்எஸ்எஸ் சார்ந்தவர் கிடையாதா? இவரு யாரு? அமித்ஷா யாரு? ஆர்எஸ்எஸ் சார்ந்தவர் கிடையாதா? அப்ப ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவங்க நான் இத சொல்றேன் இல்ல அப்போ ஆர்எஸ்எஸ் காரர்கள், நீங்க உட்பட இருக்கின்ற ஆர்எஸ்எஸ் காரர்கள் வந்து 2002 வரை தேச துரோகிகள்னு சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? அதே மாதிரி தான் திமுகவுக்கும். திமுக ஒரு காலத்துல ஒரு ஸ்டாண்ட் இருந்தது. தமிழ் ஐபிகேஎஃப்ல வந்து ஐபிகே பத்தி நம்ம கனிமொழி அவர்கள் பேசுவாங்க. ஐபிகேஎஃப் இல்ல, ராஜீவ் காந்தி அக்கார்டு. இன்னைக்கும் நான் என்ன பேசிக்கொண்டிருக்கோம், 13th amendment என்ன அது யாரு? ராஜீவ் காந்தி கொண்டு வந்தது தான். இன்னைக்கும் வந்து இந்திய அரசாங்கத்தினுடைய ஆபீஷியல் ஸ்டாண்ட் என்ன? ராஜீவ் காந்தி அக்கார்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் என்றதான் இன்னைக்கும் இந்தியாவினுடைய ஸ்டான்ஸ். அதுல பல குறைபாடுகள் இருக்கு, எனக்கு அதுல விமர்சனங்களும் இருக்கிறது. ஆனால் அதனாலதான் அந்த ஒரு அக்கார்டுனால இங்க அனுப்ப வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறார்கள். அது திமுக எதிர்த்தது. தமிழ்நாட்டினுடைய பார்வை வேற ஒரு பார்வையா இருந்தது. அடுத்ததாக அது ரெண்டுமே ஒப்பிட சரியான எனக்கு கேள்வி இருக்கு. ஏன் நான் சொல்றேன், ஒரு சின்ன விளக்க சொல்லுங்க. ஏன் நீங்க கேளுங்க. ஐபிகேஎஃப் அனுப்புனதுல அங்க உள்நாட்டு சிக்கல், அந்த உள்நாட்டு சிக்கல்ல அங்க இருக்கக்கூடிய இலங்கை ராணுவத்தோடு இலங்கை அரசாங்கத்துக்கும் இந்திய அரசாங்கமும் பேசி ஒரு நடவடிக்கை எடுக்கிறது. இங்க அப்படி இல்ல, பாகிஸ்தானோட நாம மோதல் போக்குறோம். அரசாங்கத்துக்கும் எதிரி நாடு நமக்கு பாகிஸ்தான். இலங்கை அப்படி பார்க்கல. அதனால ரெண்டுமே ஒப்பீடு வேற. ஒப்பீடு எதுக்கு சொல்றேன்னா, கன்சல்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு ஒரு இருக்கிறது. அப்போ நீங்க எதிர்கட்சிகளை இது நான் சொல்லல, அப்ப இருந்த அமைச்சர் நட்வர் சிங் சொல்லியிருக்கார். அவர் வெளிப்படையா சொல்லியிருக்கார், ராஜீவ் காந்தி எந்த ஒரு கேபினட்டையும் கலந்துரையாடல் செய்யல. அதை மறுக்கணும்னா ஆர்கே சார் மறுத்துட்டு என்கிட்ட பேசணும். இல்ல, கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ் என்பது நடந்த ஒரு தருணம் இருந்தது, நடக்காத தருணங்களும் இருந்திருக்கிறது. ராஜீவ் காந்தி என்பவர் வந்து இன்னைக்கு நான் இவ்வளவுதான் கேட்கிறேன். அதாவது இட்ஸ் an இன்டர்நேஷனல் அக்கார்டு. இன்டர்நேஷனல் அக்கார்டு பாராளுமன்றத்தில் வைக்காம வந்து நீங்க வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. பாராளுமன்றத்துக்கு அந்த டிஸ்கஷன் வந்து பாராளுமன்றம் அக்செப்ட் பண்ணுது. 425 பேருங்க மிருகிய இது இருந்தது. என்னது இது மெஜாரிட்டி வந்துட்டாங்க. இதுல ஆசீர்வாதம் சார் கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், எங்க இந்த தீவிரவாதத்தினுடைய வேற எங்க ஆரம்பிக்கணும் பாத்தீங்கன்னா, மசூத் அசரை வந்து நீங்க விட்டவங்க சார். IC 814க்கு டோவல் கூட அஹமது உமர் சயீத் ஷேக்கும்
மசூத் அசரையும் முஷ்டாக் அகமது சர்கரையும் சேர்த்து அனுப்பி வச்சீங்களே, டோவல் கொண்டாய் விட்டு வந்தார்ல, பாங்கா கொண்டாய் ஆப்கானிஸ்தான்ல உட்காந்து விட்டு வந்தார்ல, அது அங்கதானுங்க நீங்க வந்து அந்த ஹரிஸ்ரீ போடுறீங்க. அங்கதான் வந்து ஆரம்பம் குறிக்கிறது. அவர்கள் இன்னமும் வந்து பலரும் உயிரோடு இருக்கிறார்கள். அவர்கள் வளர்த்து விட்ட ஒரு ஆயிரக்கணக்கான நபர்கள் தான் இன்னைக்கு பாகிஸ்தானில் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஸோ நாம் அதை மறந்து விட முடியாது. அடுத்து ரெஸ்பான்சிபிலிட்டியில மறுபடியும் ஒரே விஷயம், ரெண்டு பேரும் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு ஒரு விளக்கம் கொடுக்கவில்லை. நோபடி இஸ் ரெஸ்பான்சிபிள். இதை விட பெரிய ஒரு எம்பி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டேன்னு இருக்கிறாரு. இல்ல ஒரே நிமிஷம், எம்பி இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள். எம்பி ஒரே நிமிஷம், இது எல்லாம் முடிஞ்ச பிறகு தபன் குமார் தேக்கா என்ற ஐபி ஆபீசர், இந்த அளவுக்கு வந்து இன்எஃபிஷியன்டான ஐபி ஆபீசருக்கு ரெண்டாவது எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க. அது ஏன்? அப்போ ஒத்தாசை செய்கின்ற ஒரு ஆபீசராக அவர் இருக்கிறாரான்ற கேள்வி நான் வைக்க விரும்புகிறேன். வாட் இஸ் ஹேப்பனிங்? ஐபி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆர் நாட்? போயிட்டு வந்துடுறேன். வர இல்ல ஆச்சாரி இருக்காரு, அவரே பேசுவாரு.